அகம்பாவம் வருது இல்லையா? என்ன மாதிரி வெண்ணெய் எடுக்க முடியாது, என்ன மாதிரி பூஜை பண்ண முடியாது, என்ன மாதிரி பாட முடியாது, என்ன மாதிரி பேச முடியாது, என்ன மாதிரி கோலம் போட முடியாது, என்ன மாதிரி வீடு ஒழிக்க முடியாது, என்ன மாதிரி கஷ்டப்பட முடியாது. எல்லாமே அகம்பாவம். என்ன மாதிரி கஷ்டப்பட முடியாதுன்றது ஒரு அகம்பாவம். எல்லாத்துலையும் அகம்பாவம். என்ன மாதிரி வேலை செய்ய முடியாது, என்ன மாதிரி சின்சியாரிட்டி கிடையாது, என்ன மாதிரி அடுத்த வாழ்க்கை ஒத்தா. அது பெரிய லிஸ்ட். பாகவதம் கூட முடிச்சுடலாம். அகம்பாவ லிஸ்ட் ரொம்ப பெருசு. என்ன மாதிரி பிளான் பண்ண முடியாது, என்ன மாதிரி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாது, என்ன மாதிரி குழந்தைய ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த குழந்தை எங்கிட்ட தான் இருக்கும், ஒரு பெரிய பெருமை. அந்த மாதிரி கிருஷ்ணன் எங்கிட்ட இருப்பான்னு சொன்னா பரவாயில்ல, சந்தோஷம். இப்போ இந்த அகம்பாவம் எல்லாம் 100 தலைகள் மாதிரி மாறி மாறி ஒன்று அடங்கும் ஒன்று ஏறும், ஒன்று அடங்கும் இன்னொன்று ஏறும். இப்படி ஏறி இறங்கி எல்லாத்தையும் தலை மேலே வச்சு அடியன்னு அடிக்கிறான். பார்க்குறவாளுக்கு என்ன இருக்கு, அடி வாங்கினனுக்கு இல்லை தெரியும். காளியன் அப்பான்னு ரத்தம் கக்கர் தான், விஷமெல்லாம் கக்கற. இனி விஷமே இல்லைன்ற அளவு கக்கியாச்சு. குற்றுயிர் குலையிற ஆயிட்டானா. இவனும் அடங்குற மாதிரி தெரியல. ஏன்னா சும்மா முடியலைன்றதுலாம் கிடையாது, உள்ளுக்குள்ளேருந்து மாற்றம் வரணும். ஒரு தப்பு பண்ணிட்டோம், ரியலைஸ் பண்ணுறோன்னா உள்ளுக்குள்ளேருந்து மாற்றணும். ஓகே சாரி, சாரியே வேண்டாம் நமக்கு. இந்த காலத்து குழந்தைங்க சொல்லணும் ஓகே சாரி. நம்ம சொல்ல சாரி சொல்ல தெரியாதா, ஓகே சாரி. இந்த சாரின்ற வார்த்தையை சொல்லிட்டு போகிறதுகள். இந்த சாரின்றது உள்ளுக்குள்ளேருந்து வரணும். காளி எனக்கு வரலையாம். அதன் பிறகு காளிய பத்னிகள் கண்ணனை சரணாகதி பண்ணார்கள். கிருஷ்ணா காப்பாத்து அப்படின்னு சொல்லி சரணாகதி பண்ண, காளியனும் சரணாகதி பண்ண. இது எல்லாம் நடந்தது காளிய காட். எப்பெல்லாம் அகம்பாவம் வருது அப்பெல்லாம் காளியன் நினச்சிக்கோங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் காளியன் தான். ஆனால் ஒரு சந்தோஷம், இந்த அகம்பாவம் வரும்பொழுதெல்லாம் கண்ணனுடைய திருவடி தலையில் விழும் தம்முன்னு. அதுக்காக தான் கோவிலில் சடாரி வைக்கிறது. சுவாமி ஆடினா தாங்க மாட்டோம், சரி கோவிலில் வா சடாரி வைக்கிறேன்னு சொல்லி சடாரி வச்சு நம்முடைய அகம்பாவத்தை அடக்கிறார்.